இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஒதுக்கப்பட்ட கடற்கரை கடைகளில் மின்சார மெயின் டிரான்ஸ்பார்மர் பாக்ஸ் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து கடைகளை பூட்டி வியாபாரிகள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை நேரு சிலை அருகே நகராட்சி சார்பில் 130 கடைகள் ஒதுக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு உட்பட அத்தியாவசிய தேவைக்காக அரசு சார்பில் ஏற்கனவே கடற்கரை ஓரங்களில் கடை வைத்திருந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று வரை இங்கு மின்சாரம், குடிநீர் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசு சார்பில் செய்து தரவில்லை. இந்நிலையில் கடற்கரையை சுற்றியுள்ள உணவகங்கள் மற்றும் காந்தி திடல் உட்பட பகுதிகளுக்கு மின்சார இணைப்பு வழங்குவதற்காக அதிதிறன் கொண்ட மின்சார மெயின் பாக்ஸ் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட கடைகளின் அருகே அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அதன் அருகே கடை வைத்திருக்கும் வியாபாரி ஒருவர் மின்சார மெயின் பாக்ஸ் இருக்கும் இடத்தை மேற்கூரை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து அதை உணவகத்தோடு பயன்படுத்தி வந்த நிலையில் இதில் அடிக்கடி தண்ணீர் பட்டு தீ விபத்து ஏற்பட்டு வந்தது. இது குறித்து செந்தமிழ் காவலன் கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் அங்கு கடை வைத்திருக்கும் 130க்கும் மேற்பட்ட வியாபாரிகளின் சங்க தலைவர் அருண் தலைமையில் நகராட்சி மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கடைகளை முழுமையாக அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உணவு, தண்ணீர் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகினர். புஷி வீதியில் திடீர் பள்ளம். பாதாள கழிவுநீர் வாய்க்காலில் புதியதாக பைப்லைன் அமைக்கும் பணியை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புஷி வீதியில் சாலை உள்வாங்கி திடீர் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் சில நாட்களாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை தனது கழக சகோதரர்களுடன் சென்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பின் காரணமாக இது ஏற்பட்டுள்ளது. ஆகவே சுமார் 500 mm டயா 6 மீட்டர் வரை புதியதாக பைப்லைன் அமைக்கும் பணி நடைபெற்றது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இப்பணி இரவு பகல் பாராமல் 2 நாட்களுக்குள் முடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், சக்தி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவி தர்ஷினிக்கு நிதி உதவியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கினார். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை மாவட்ட அளவில் பரிசு மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காலாப்பட்டு அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 547 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவி தர்ஷினிக்கு பரிசு மற்றும் நிதி உதவியை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகருமான விஜய் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு பணியின் பொழுது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் பொழுது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை.
இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, நகராட்சி ஊழியர் மற்றும் தொழிலாளர் நல சங்க தலைவர் கலிய பெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், வாரிசுதாரர் நல சங்க தலைவர் சக்திவேல், சீனு பிரபு மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,804 16,796 உயர்த்தப்பட்டுள்ளது. ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,656 ரூபாய் 16,585 உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மாத ஊதியத்திற்கான ஆணையினை வெளியிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இந்த ஊதிய உயர்வு 2024 ஜூன் மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என்று முதலமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். கள்ளசாராய விவகாரத்தில் ஓட்டு வாங்கி அரசியலுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை. தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கடும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்த தன்மையை காட்டுகின்றது. ஓராண்டிற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இதேபோல் சம்பவம் நடந்தபொழுதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. கள்ள சாராயத்தை ஒடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சர் தான் தார்மீக பொறுப்பு. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் கேட்டும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை. அரசு ஆதரவுடன் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க்கில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பதால் குறைந்த விலைக்கு விற்கப்படும் கள்ள சாராயத்தை மக்கள் நாடி வருவதால் இந்த உயிரிழப்புகள் நேரிடுகின்றன என்று தெரிவித்தார். கள்ள சாராயம் மற்றும் போதை ஒழிப்பிற்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக எடுக்க வேண்டும். அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீதும் அண்டை மாநிலம் மீதும் புகார் கூறி தப்பித்து கொள்ளக்கூடாது. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது மட்டும் போதாது. அவர்களது குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அரசு மூலம் இலவச சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கேட்டார். இந்த உயிரிழப்பு என்பது மிக பெரிய பிரச்சனை. ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை. காரணம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் ரெட்டி விமர்சித்தார். நீட் குறித்து நடிகர் விஜய் கருத்துக்கு தமிழக அரசும் நீட்டிற்கு எதிராக போராடுபவர்களும் நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என சுதாகர் ரெட்டி பதிலளித்தார். கள்ளச்சாராயத்தை அருந்தி அந்த சிகிச்சை பெறுவதற்காக இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளை பார்வையிடுவதற்காக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த மேலிட இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவமனைக்கு விஜயம் செய்து மேற்படி இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளை பார்வையிட்டு அவருக்கு வழங்கி வரும் மருத்துவ சிகிச்சைகளை முழுமையாக மருத்துவர்களிடம் இன்றைக்கு ஆலோசனை செய்துவிட்டு இப்போது உங்களை சந்திக்க சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மொத்தம் 5 பேஷண்ட் இப்போ உள்நோயாளியாக இங்கே இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஷண்ட் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்காங்க. மோகன், திருமாவளவன், கண்ணன், அவங்க 3 பேரும் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் வென்டிலேஷன் உதவியோடு சிகிச்சை பெற்று வராங்க. இன்னொரு பேஷண்ட் சிவராமன் சொல்லிட்டு அவரும் ஐசியூவில் தான் உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இன்னொரு பேஷண்ட் பாலு கொஞ்சம் நல்லா ரிக்கவரி ஆகி ஜென்ரல் வார்டில் இருக்கார். இப்போ இதான் இங்கே இருக்கக்கூடிய 5 பேஷண்ட்டுடைய நிலைமை. இங்கே மருத்துவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இது வரைக்கும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து போராடி அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றணுன்ற அடிப்படையில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாலுன்றவர் வந்து நல்லா ரிக்கவரி ஆகிருக்காரு. இன்னொரு டாக்டர்கிட்ட நாங்கள் பேசும்போது மருத்துவ அதிகாரி துரைராஜன் சார் இங்கே இருந்தாங்க, அவங்களும் நல்ல உதவி செஞ்சாங்க. துணை மருத்துவ அதிகாரி சிங்காரவேலன் சார் இங்கே இருந்தாங்க, அவங்களும் உதவி செஞ்சாங்க. டாக்டர் பாலமுருகன் அவங்களும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக நல்லா இங்கே உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. பாலு அவங்க புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆனி மாதம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஸ்வரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் நேற்றைய முன்தினம் ஆனி மாதம் தேய்பிரை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷம் மற்றும் சித்தருடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் பாட்டு பாடி மாலை நேர கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். பணி நிரந்தரம், மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். 6வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு ரூபாய் 10,000 பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாரத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பரமேஸ்வரி தலைமை தாங்கினார். சம்மேளன கூட்டு இயக்க நிர்வாகிகள் ஆனந்தராசன், புகழேந்தி, செல்வம், முருகவேல், அருள்தாஸ், கூட்டு சங்கங்களின் தலைவர்கள் தமிழரசி, அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் சங்க நிர்வாகி பூங்கோதை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் பாட்டு பாடி மேளம் இசைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுயநினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தை சேர்ந்தவர் முருகன், வயது 70, ரிக்ஷா ஓட்டுநராக இருந்த இவர் தனது மனைவி அவரை விற்று சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரோ மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடியது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றி போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் தச்சு தொழில் செய்யும் மரவாடி உரிமையாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்து மனு அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட தச்சு தொழில் செய்யும் தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலை நம்பி அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தச்சு தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் பகுதிகளில் உள்ள அனைத்து மரவாடிகளிலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஜன்னல், வாசக்கால், கட்டில், பீரோ உள்ளிட்ட மரப்பொருட்களை செய்து விற்பனையில் ஈடுபடுகின்றனர். இதனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் மிகவும் வறுமை சூழலில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மரவாடியில் இருந்து இதுபோன்ற மரப்பொருட்களை செய்து விற்பனை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தி ஆசாரிகள் சங்கத்தின் சார்பில் கடிதம் வழங்கப்பட்டது. இருந்தும் தொடர்ந்து இந்த பணிகளை செய்து வருவதை கண்டித்து இன்று அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரியாங்குப்பம் புறவழி சாலை சந்திப்பிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்று இப்பகுதியில் உள்ள அனைத்து மரவாடிகளுக்கும் சென்று ஆசாரிகளை கொண்டு மரப்பொருட்களை செய்து விற்பனை செய்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மீட்டு தரும் வகையில் இந்த பணிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மரவாடி உரிமையாளர்களுக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். செயலாளர் செல்வம், பொருளாளர் ரவி, துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர் மற்றும் பகுதி தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 100 நாள் வேலை வழங்கிட வேண்டி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை செய்யும் ஆண், பெண் தொழிலாளர்கள் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று காலை திரண்டனர். அதில் தவளக்குப்பம், மணவெளி, ஓடைவெளி, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அபிஷேகப்பாக்கம்,
டிஎன் பாளையம், நோனாங்குப்பம் ஆகிய பஞ்சாயத்துகளில் இந்த ஆண்டு தேர்தல் முடிந்தும் இதுவரை வேலை தொடங்காததை கண்டித்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு முன்பு 100 நாள் பணியாளர்கள் குவிந்தனர். இவர்கள் தங்களுக்கு உடனடியாக வேலை தொடங்க வேண்டும் என்று அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். உடனடியாக வேலை தொடங்காவிட்டால் மேலும் சாலை மறியல் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் கூறியுள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.